டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ், அனைத்து நோய்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவம். பவர்ட் பை சேலம் SS டிராவல்ஸ், எக்ஸ்ப்ளோரிங் வித் அஸ். லொகேஷன் பார்ட்னர் மோனோலித் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர். ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். 2026 வருடத்திற்கான 12 ராசிகளுக்குமான பொதுவான பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்த ராசி கடகம். கடகத்துக்கு இந்த 2026 வருடம் எப்படி அமைய இருக்கின்றது? ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள். கடக ராசி, கடகத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்றிருக்காரு. எப்பவுமே குரு நிற்கிற இடம் சரியில்லைன்னு ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்கும். ஆனால் அவர் உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தில் இருக்கும்போது உண்மையாகவே அந்த கடகத்துக்கு சூப்பர் வேல்யூ இருக்குது. அடுத்தது, இவ்வளோ வருஷமாக எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த 2026 ஒரு நல்ல ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். பதவி இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாம் இருக்கா. நான் பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணத்துக்கு உண்டான வழியும் உங்களுக்கு கிடைச்சிடும். முக்கியமான விஷயம், சட்ட சிக்கல், ஏதாவது ஒரு பிரச்சனையில் கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு கையெழுத்து ரீதியாகவோ ஏதாவது சிக்கியிருப்பீங்க. நிறைய கடன் தொல்லையில் நீங்கள் மூவ் பண்ணி அதுலேயும் சிக்கியிருப்பீங்க. அதுக்கு விடுவு காலம் இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. கேது உங்களுக்கு 2ல் இருந்தாலும் ஒரு நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. இந்த கேது பகவான்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்று எல்லாரும் கெட்டதுன்னு சொன்னால் இந்த வருஷம் ஆனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு ராகு கேது கொடுக்கும். குரு பகவானுடைய அமைப்பு, அங்கே குரு சந்திர யோகம், அங்கே உங்களுக்கு சளி தொந்தரவு, செவ்வாய் நீசமம் பெறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதுனால சளி தொந்தரவும் மனநில குழப்பம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு ஒரு நல்ல பணவரவுக்கு உண்டான ஒரு யோகம் உங்களை தேடி வருது. ஏதாவது கட்சியில் புகைப்படத்துறையில எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலம்னே சொல்லலாம். சித்திரை அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் பின்ன நின்று செயல்படக்கூடிய விஷயம் முன்னாடி நிற்கலாம். உங்களுடைய ஃபேஸ் நல்ல வேல்யூபிளாக இருக்கக்கூடிய ஒரு காலம் நிச்சயம் உண்டு. அதில் இந்த சித்திரை வைகாசி அப்படிங்கிறதுல உங்களை சூப்பர் அமைப்புக்கு கொண்டு போயிடும். ஒரு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு சிறந்த ஒரு வழிபாடு. மிக்க மகிழ்ச்சி. தாந்திரிக சக்கரவர்த்தி மணிமுருகேசன் ஐயா அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், கடகத்துக்கு இந்த 2026 வருடம் எப்படி அமைய இருக்கு? கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அரசாங்கத்தால் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. இப்போ நிறைய விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முயற்சிகள் தடைப்பட்டுகிட்டே இருக்குது. நம்ம எவ்வளோ முயற்சிகள் செய்தாலும் சரி, ஏதாவது ஒரு காரணத்தினால தடைப்படுது அப்படின்னா அந்த தடை நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இது. அதே சமயத்தில் நாம் எவ்வளோ முயற்சிகள் செஞ்சு எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் நம்ம கூட இருக்கிறவங்களாம் பேர் புகழ் வாங்குறாங்க, நம்மளால் மட்டும் அது வாங்கவே முடியல அப்படின்னு ஏக்கத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு தான் இந்த ஆண்டு. உங்களுடைய பேர் பிரபலமாகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. காவல் தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் குலதெய்வத்தினுடைய வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப கவனமாக நம்மளுடைய ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கான அங்கீகாரம் ரொம்ப எளிமையாக கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதை உதாசீனப்படுத்துறதோ அல்லது ரொம்ப சிம்பிளாக அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறதோ இல்லை அந்த விஷயங்கள் கொஞ்சம் தடுமாறுறதோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு சூழலாக அமைஞ்சு போயிடும். ஏன்னா இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக தான் அமையும். இப்போ இதுநாள் வரலாம் நீங்கள் ஏங்கிட்டு இருந்த எல்லா விதமான இயக்கத்துக்கும் ஒரு அற்புதமான தீர்வாக இந்த ஆண்டு இருக்க போகுது. அதே சமயத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடை ரொம்ப ரொம்ப அவசியமாக மேற்கொள்ளணும். ஏன்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் பேரில் தான் இதுநாள் வரலாம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இருந்து மீண்டு வெளியில் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமான காலமாக மாறத்துக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக தேவை. இப்போ காவல் தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்றதும் குலதெய்வ வழிபாடுகள் மேற்கொள்றதும் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். மிக்க மகிழ்ச்சி. டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களே, நீங்க சொல்லுங்க, 2026 வருடம் கடகத்துக்கு எப்படி அமைய இருக்கு? தன் அன்பால் எதையும் வசியம் செய்யும் கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல கேது பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறாங்க. அப்போ இதனுடைய அமைப்பாற்றல் பிரகாரம் நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்குறதுல இந்த 12 ராசிக்காரில் நம்பர் 1 இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரன் தான். அப்போ இடம் பொருள் ஏவல் தெரிந்து எந்த இடத்துல எதை பேச வேண்டும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாதுன்றது பிரித்தெடுத்து பேசிக்கொள்வதன் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னா உங்களோட பேச்சில் கவனம் செலுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு தொந்தரவுகள் கண்டிப்பாக அடிக்கடி உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு என்ன பண்ணால் நேரத்துக்கு கரெக்டாக உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேமாரி நேரத்துக்கு கரெக்டாக உறக்கத்தை கரெக்டாக எடுத்துக்கணும். தூக்கம் கெட்டாலும் உணவு கெட்டாலும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பல வகையான பாதிப்புகள் தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அப்போ இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கடகராசிக்காரர்கள் போதும் பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தூரத்தை பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் தூக்கம் கெட்டு பயணத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வதே பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே நேரத்தில் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம்
பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், சின்னவங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படின்றது பிரித்தெடுத்து பேசிக்கொள்வதன் மூலமாக தான் குடும்ப ஒற்றுமை பலங்கள் பலப்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா தேவையில்லாத பல சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடங்கள் குடும்ப ஒற்றுமைகள், காரிய வெற்றிகள், சுபகாரிய தடை அனைத்து நிவர்த்தி செஞ்சு முன்னேற்ற பயல் எடுத்துக்கொள்வதற்கு எல்லாமே ராமேஸ்வரம் சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மிக்க நன்றி ஐயா. செல்வி சார், நீங்க சொல்லுங்க, கடகராசிக்கு இந்த 2026 வருடம் எப்படி அமைய இருக்கு? கடகம் 2026 ஆண்டு பல புது சாதனைகளை செய்வதற்கு தயாராகி கொள்ளக்கூடிய ராசி. தேகாரோக்கியத்தில் இடது பக்க தேகாரோக்கியம், இதயம் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 30 வயதை கடந்த கடகராசிக்காரர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது புத்திசாலித்தான். இல்லைன்னா அங்கே மாட்டிக்கிச்சு இங்கே மாட்டிக்கிச்சுன்னு புலம்புறதான். பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீரும். கோர்ட்டு வரைக்கும் போயிருந்த கடகராசிக்காரர்கள் டைவர்ஸ் கேஸ் எல்லாம் மாறி போட்டு ஒன்றாயிடுவீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான அமைப்பை காட்டக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். தெய்வீக மகான்கள் தரிசனம் ஏற்படும். பூர்வ புண்ணியம் வலுத்து உள்ளதனால் பிள்ளைகளால் அனுகூலங்கள் ஏற்படும். புத்திர சந்தானம் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, தொழில், உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். அதே போல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பிரீத்தி செய்து கொள்வதும், குரு வழிபாடு செய்து கொள்வதும், ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் செய்வதும், தென்குடி திட்டை தரிசனம் செய்வதும் மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏதாவது எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஏற்படும். குங்குமப்பூ போட்டு தண்ணியில் கொதிக்க வைத்து தினமும் பருகுவது நீங்கள் வெள்ளையாகலாம் மாட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக வரும். குருவின் அனுகூலம் கிடைக்கும். எனவே இப்பொழுதே கடைக்கு சென்று குங்குமப்பூ பாக்கெட்டை வைத்துக் கொள்வதும், பாக்கெட்டிலே வைத்து அதை சுடுதண்ணியில் போட்டு குடிப்பதும் ஏற்றத்தை தரும். 2026 வருடம் பொதுவான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். கல்வி, விவசாயம், அரசியல், விஞ்ஞானம், இப்படி பல துறைகளில் குறிப்பாக தங்கம், வெள்ளி, முதலீடு, தொழில், இது மாதிரி பொதுவான பலன்களை நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா அவர்கள் இப்போ நமக்காக சொல்லுவோம். 2026 ஆண்டு கிரக சூழ்நிலைகளில் பெரிய சூழ்நிலை மீனத்தில் சனி இருப்பதும், ராகு கும்பத்தில் இருப்பதும், கேது சிம்மத்தில் இருப்பதும் இந்த ஆண்டு முழுவதும் இருந்தாலும் நடுவில் குரு உச்சம் பெறுகிறார். குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் குரு வீட்டை பார்க்குறார். எனவே இப்போ தங்க விலையெல்லாம் திடீர்னு குறைஞ்சு இருந்தாலும் அந்த தங்கத்தில் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளியில் நீங்கள் போடுறதோடு தங்கத்தில் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, வெள்ளியில் ஓரளவு போடுங்க. அதே சமயம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கண்டிப்பாக ஏறும். 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு கூட கிடைக்கும் சில இடங்களில். அதெல்லாம் வாங்கி கொள்ளுங்கள். வறட்சியான பூமிகள் டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம். இந்த வறட்சி பூமிகள்லாம் இனி வசந்தத்தை பெறும். 60 ஆண்டு காலத்துக்கு மேல் வறட்சியாக இருக்கிறது. 100 ஆண்டு காலமாக பஞ்சம் விரித்து ஆடக்கூடிய இடமெல்லாம் டெவலப் ஆகும். நோட் பண்ணி வைத்துக்கொள்ளும். உலகத்தில் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களெல்லாம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். வேலை வாய்ப்புகள் என்றைக்கு வேணுமானாலும் காலியாகிட்டு வீட்டுக்கு கிளம்ப சொல்வார்கள். உடனடியாக வெளியேற சொல்வார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கும் யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு காணப்படும். எனவே கடகராசியில் இருப்பவர்கள், அரசியலில் விஜய் வந்திருக்கிறார். அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஓட்டு சதவீதத்தை மக்களிடத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவருடைய ஓட்டு சதவீதத்தால் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் ஏற்படும். இதெல்லாம் புரட்சிகரமான மாற்றங்களாக காணப்படும். தமிழ்நாடு பல வருடங்களுக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சி யார் ஜெயித்தாலும் கூட்டணி என்ற நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். நான் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பதனால் இப்பொழுதே இவர்கள் ஜெயிப்பார்கள், அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று சொல்வது தவறாகிவிடும். ஏனென்றால் குரு வக்கரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். நம்மளுடைய பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் இப்போ ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் சரி விகிதத்தில் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது. பண தட்டுப்பாடுகள் குறைந்து ஒரு பண ஏற்றம் எல்லாருடைய மக்கள் இடத்துலையும் பணங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு புழங்கக்கூடியது, கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடியதெல்லாம் இருக்குது. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மருத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒரு மருத்துவத்தில் சிக்கிக்குவீங்க. அதனால் உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியம் தேவை, உடலில் கவனம். அந்த கவனக்குறைவினால் கண்டிப்பாக நீங்கள் சில விஷயத்தில் எல்லா ராசினருமே
கண்டிப்பாக நீங்கள் சிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்தது விவசாயமும் பேங்க் சம்மந்தப்பட்டது. இப்போ பேங்க்கில் இருக்கக்கூடியதவங்களாம் நாங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் அதில் நாங்கள் பாஸ் ஆகலை, அடுத்த கட்டத்துக்கு உயர்வுக்கு போகலைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறமா புது கணக்கு மாதிரி ஒரு புது உயர்வு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சில வழிபாடுகள், உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்றீங்களோ இல்லையோ, உங்களுடைய குலதெய்வமும் அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் உங்களுடைய பலம். நன்றிமா. தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் மணி முருகேசன் ஐயா அவர்கள் வியாழக்கிழமை மார்கழி 17 தொடங்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டிற்கான பொதுவான பலன்கள் சொல்லுங்களேன். 12 ராசிக்காரர்களுமே மிகப்பெரிய யோகமாக இருந்தாலும் கூட இந்த மேச ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தை அவங்க கவனமாக பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் நீங்கள் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும், எதிர்பாலினங்களால் வரக்கூடிய நட்புகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் எல்லா இடங்களையும் தேவையில்லாத முதலீடுகளை போடுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இயற்கையை வந்து இயற்கையாக ஏற்படக்கூடிய சீற்றங்களுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா மழை அதிகமாக இருக்குது, காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. இதற்கு தகுந்தாற் போல் இயற்கையை வந்து நம்ம எந்த அளவுக்கு இப்போ சரியான முறையில் பராமரிச்சுட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இயற்கை நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். அதனால் வந்து எல்லா காலகட்டங்களையும் நம்மளுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல் நம்மளை தயாராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இறை வழிபாட்டின் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை பேணுவதன் மூலமாகவும் எல்லா விதமான வெற்றிகளையும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம அடைஞ்சிக்கலாம். நல்வாழ்த்து ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் 2026ஆம் வருடத்திற்கான பொது பலன்களை இப்ப நமக்காக சொல்ல போறாரு சார். பொதுவா இந்த 2026ஆம் ஆண்டு வந்து மக்களிடத்துல அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தங்கம், வெள்ளி. இது ரெண்டுமே விலை உயர்வுகள் அடிக்கடி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், வரலாற்று சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் உண்டு. அதுவும் குறிப்பா நம்ம வெள்ளியில இவ்வளவு வருமானம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்துல உருவாகும். அதே நேரத்துல இந்த தங்கம், வெள்ளி மட்டும் இல்ல, பெட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில வரிகள்லாம் குறைக்கப்பட்டு அதோட விலைகளும் குறைப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும்.